வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 19ஆம் நாளுக்கான இயேசுவின் திரு இருதய வணக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் தியானிக்க போகும் சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் இறைவன் சன்னிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது என்பது. நம் உள்ளத்தை ஆழமாக தொடும் ஓர் அழைப்பு. இந்த உலக வாழ்க்கையின் வேகத்திலும் பதட்டத்திலும் நாம் இறைவனை நினைக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் திரு இருதயம் நம்மிடம் மெதுவாக கூறுகின்றது, என் அருகில் வா, அமைதியாக இரு, என் அன்பை உணர்ந்து வாழ் என்று. இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் நாம் அதை உணர மறந்துவிட்டோம். அந்த உணர்வை மீண்டும் பெறுவதற்கான வழிதான் இவ்வணக்கத்தின் இன்றைய நாள். இயேசுவின் திரு இருதயத்தின் அமைதி நம் ஆண்டவர் சந்நிதிக்குள் அழைத்துச் செல்லும். அந்த சந்நிதியில் அமைதி இருக்கின்றது. அந்த சந்நிதியில் ஆறுதல் இருக்கின்றது. அந்த சந்நிதியில்தான் நம்பிக்கையும் ஜீவனும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் இதயத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு திறந்து வையுங்கள், ஜெபியுங்கள். ஏனெனில் ஜெபம் என்பது இறைவனுடன் பேசும் நேரம். தினந்தோறும் திருவிவிலியம் வாசியுங்கள். ஏனெனில் இறைவனின் வார்த்தைகள் நம்மிடம் பேசுகின்றன. நீங்கள் பெற்ற ஆசிகளுக்கு நன்றி கூறுங்கள். இன்னும் வரும் அருளுக்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருங்கள். இன்றைய வணக்கத்தின் ஊடாக இயேசுவின் திரு இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இறை சந்நிதியை நினைக்கவும் அனுபவிக்கவும் கற்றுக் கொடுக்கட்டும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் நாளில், உங்கள் மனதிலும் அந்த புனித சந்நிதி நிறைந்து விளங்கட்டும். இறை அமைதி உங்களோடு நிலைத்திருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை ஓடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பதட்டங்கள், சுமைகள், எதிர்பார்ப்புகள் நம்மை மூடி நிற்கின்றன. அந்த நடுக்கத்தில் இறைவன் நம்மிடம் மென்மையாக பேசுகின்றார். திருப்பாடல் 46:10 அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு நிஜத்தை நினைவூட்டுகின்றது. இறைவனை நம்மால் உணர முடியாமல் போனது, அவரது அருளை நம்மால் பெற முடியாது போனது, அது தூரம் காரணம் அல்ல. நம்மிடம் இருந்த அமைதி குறைதான் காரணம். அமைதி இல்லாத மனதுக்குள் இறை சத்தம் நுழைய முடியாது. அமைதி வேண்டும் என்றால் நம்மை இறைவனுக்குள் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஒப்படைப்பு நம்முள் ஒரு உணர்வையும் கொண்டு வருகின்றது. நாம் யார், நம்முள் யார் வசிக்கிறார் என்று பவுல் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 3:16 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளில், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்று. இந்த இறை வார்த்தைகள் மிக பெரிய உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாம் தான் இறைவனுடைய ஆலயம். நம்முள்தான் இறைவனுடைய ஆவியார் குடியிருக்கின்றார். அதாவது இறை சந்நிதி நம்முள் இருக்கின்றது. நாம் சுமந்து கொண்டு செல்கின்றோம், எங்கே சென்றாலும் எதை செய்தாலும். ஆக நம் வாழ்க்கை ஒரு ஆலயமாக மாற வேண்டும். நம் மனம் தூயதாக இருக்க வேண்டும்.
நம்மிடமிருந்தே இறைவன் மாட்சியுடன் விளங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயம் இந்த உண்மையை நமக்கு மறுபடியும் கற்றுக் கொடுக்கிறது. அது நம்மை அமைதியாக்கி, நீ என் அருகில் இருக்கின்றாய், என் உள்ளத்தை நம்பி வாழ் என நம்மிடம் பேசுகின்றது. இன்றைய இந்த இறை வார்த்தைகள் நம் மனதில் பதியட்டும். அவை நம்மை அமைதிக்கும் தூய்மைக்கும் இறை சந்நிதியின் நினைவிற்கும் வழி நடத்தட்டும். ஜெபம். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் அமைதியில் தங்கி இறைவன் சந்நிதியை எங்கள் உள்ளத்தில் நினைத்து வாழ நாங்கள் இன்றைய தினம் உம்மிடம் அருளை கேட்கின்றோம். உலக வாழ்க்கையின் சத்தங்கள், குழப்பங்கள், கண்ணீர்கள் எங்களை உங்களிடம் இருந்து விலக்க முயற்சிக்கின்றன. ஆனால் உமது இருதயம் எங்களை நோக்கி அழைக்கின்றது. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணருங்கள் என்று. ஆண்டவரே, அந்த அமைதியை எங்களுக்குள் ஊற்றுங்கள். எங்களை உமது சந்நிதியில் தங்க வைக்க கற்றுக்கொள்ள உதவும். எங்கள் மனமும் வீடும் உமது ஆலயமாக மாற உமது தூய ஆவியின் ஒளி எங்களுள் எப்போதும் பிரகாசிக்கட்டும். இயேசுவே, உம்மிடம் ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட தேவை, ஏக்கம், சுமை, வருத்தத்தோடு வருகின்றார்கள். யாரும் ஒதுக்கப்படாமல் அவர்களின் உள்ளத்தின் தேடலை நீர் காண்கின்றீர். அவர்களின் குழப்பங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றீர். ஒவ்வொரு இருதயத்தையும் உமது சந்நிதியில் அமைதியாக்குங்கள். ஆண்டவரே, குடும்பங்களில் ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், அன்பு நிறைத்து உமது இருதயத்தின் கரிசனத்தை ஊற்றுங்கள். குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத சுமைகள் உள்ள இடங்களில் உமது அமைதியும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு தேவை. உமது நிழலில் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தந்தையே, இன்று உமது முன்னிலையில் எங்கள் குழந்தைகளை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் உடல் நலம் பாதுகாக்கப்பட்டு மனம் அமைதியுடன் வளர உமது கரம் மேலாக இருக்கட்டும். கல்வியில் புத்திசாலித்தனமும் நடப்பில் ஒழுக்கமும் மனதில் இறைவனை அன்புடன் தேடும் பண்பும் வளரட்டும். இயேசுவே, நெஞ்சமெங்கும் காத்திருப்பின் கண்ணீரோடு இருக்கும் தம்பதிகளுக்காக இன்று மன்றாடுகின்றோம். உமது திரு இருதயத்தின் கருணையால் தாய்மை ஆசை நிறைவேற மன்றாடுகின்றோம். ஸ்தோத்திரங்கள் உயரக்கூடிய நாளை அவர்களுக்கு நீங்கள் தரும் வரமாக்குங்கள். ஆண்டவரே, வேலை தேடும் இளைஞர்களும் குடும்ப பொறுப்புகளை ஏந்தும் ஆண்களும் பெண்களும் இன்று உமது முன்னிலையில் நிற்கின்றனர். திறமையும் முயற்சியும் இருப்பது போதவில்லை என்ற காலங்களில் உமது அருளால் வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். நிரந்தர வேலை, நிம்மதியான பணி, மன நிறைவான சூழல் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும். தந்தையே, வேலை சுமை அதிகமாக உள்ளவர்களுக்கு ஆறுதல் அருளுங்கள். மன அழுத்தம், குற்ற உணர்வு, பயம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அருளுங்கள். உமது சந்நிதியின் அமைதி அவர்கள் பணியில் நுழைந்து நிம்மதியாக செயலாற்றும் அருள் பரவட்டும். ஆண்டவரே, திருமண வரம் காத்திருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை உமது திருவழியில் ஏற்படுத்துங்கள். தடைகள் அகன்று உமது அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த திருமண வாழ்க்கை துவங்கும் அருள் அவர்களுக்கு வழங்கும். இயேசுவே, கடனில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களுக்கு திடமான உதவியை அருளுங்கள். பொருளாதார ரீதியாக நிமிரும் செழிப்பும் அமைதியும் அவர்களது வாழ்க்கையில் மலரட்டும். தேவைக்கேற்ப திரும்பவும் திட்டமிட்டு வாழும் திருப்பம் ஏற்படுத்தும். ஆண்டவரே, இன்று உடல் வலியுடன் ஜெபிக்கின்ற
சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகின்றோம். உமது திரு இருதயத்தின் வாசலில் அவர்கள் கண்ணீருடன் நிற்கின்றனர். புற்றுநோய், பெரும் அறுவை சிகிச்சை, வலியுடன் வாழும் நிலை, இவை அனைத்திலும் உமது பரிசுத்த கைகளால் அவர்களை தொட்டு குணமளிக்கும் ஆற்றலை அவர்களுக்கு வழங்குங்கள். இயேசுவே, யாராவது பில்லி சூனியம் அல்லது தீய ஆவியின் தாக்கத்தால் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அவர்கள் வீட்டையும் மனதையும் உமது திரு இருதயத்தின் இரத்தத்தால் மூடி பாதுகாத்திடும். தீய சக்தி ஒன்றும் அவர்களை தொட்டு விடாமல் பாதுகாத்து அவர்களை நீரே வழிநடத்தும். எங்கள் நாடு அமைதியாக நியாயத்தோடு வழிநடத்தப்பட்டு பொழுதெல்லாம் இறைவனுக்கே மரியாதை செய்யும் ஒரு உண்மை வெளிச்சமாக திகழ வேண்டும். அரசியல், கல்வி, குடும்பம், சமூகம் எல்லா துறைகளிலும் உமது வழிகாட்டுதல் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இன்றைய உலகம் அவசரப்படுத்தும் பயணங்களில் உமது பாதுகாப்பும் தூய காவலும் எங்களோடு இருக்கட்டும். உமது திரு இருதயம் எங்கு சென்றாலும் எங்களை சுற்றி எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, சிலர் சொல்ல இயலாத வர்ணிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள் உம்மை நாடுகின்றனர். அவர்களுக்கான பதில்கள், அருள்கள், வழிகள், தீர்வுகள் அனைத்தையும் உமது திரு இருதயத்தின் வல்லமையால் நிகழ்த்தும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் இறைவனின் சந்நிதி தோன்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2.
கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 19ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் தேவ சந்நிதானத்தை நாம் நினைக்க கற்பிக்கிறது. பாவத்தில் விழாதபடி நம்மை காப்பாற்றி தேவ ஊழியத்தில் உத்தம விதமாய் நம்மை தூண்டி ஏவ நம்முடைய நல்ல மனதும் நாம் செய்யும் வஞ்சகமில்லாத தீர்மானங்களும் மட்டும் போதாது. ஆண்டவருடைய அருட்கொடையோடு தேவ சந்நிதானத்தின் ஞாபகத்தையும் நமது ஆத்துமத்தில் காப்பாற்ற வேண்டும். நமது திவ்ய மாதிரிகையாகிய இயேசு கிறிஸ்து நாதர் தமது வாழ்நாள் எல்லாம் பிதாவின் பார்வையில் செலவழித்தார். அப்போஸ்தலர்களிடத்தில் ஓயாமல் அவரை பற்றி பேசுவார். யாதொரு புதுமை செய்த பின்னும் பிதாவுக்கு நன்றியறிதல் காண்பித்து அவரை மகிமைப்படுத்துவார். சாத்தான் தம்மை சோதிக்கும் போது கடவுளுக்குரிய ஆராதனையையும் ஊழியத்தையும் அதற்கு ஞாபகப்படுத்தி அதை தைரியத்தோடு கண்டிக்கிறார். திருப்பாடுகளின் நேரத்தில் தமது கண்களை பிதாவின் பக்கமாய் எழுப்பி உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். தாம் சிலுவையில் சாகும்போது பிதாவை கூப்பிட்டு தமது ஆத்துமத்தை அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் தங்கள் திவ்ய மாதிரிகையானவரை பின்பற்றி அவருடைய சந்நிதானத்திலும் அவருடைய பார்வையிலும் தங்கள் வாழ்வை செலவிட வேண்டும். நமக்கு வரும் சோதனைகளை ஜெயித்து கிறிஸ்தவ புண்ணியங்களை தாராள குணத்தோடு அனுசரிக்க உதவி புரிவதில் தேவ சந்நிதான முயற்சியை விட அதிக சக்தி உள்ளது எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனிதனுடைய சமூகம் முதலாய் நமது கடமையை நாம் நன்றாய் கவனித்து நிறைவேற்ற வல்லபம் உள்ளதாயிருக்கிறது. ஒரு கண்டிப்பான எஜமானின் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை அனுசரிப்பதில் கவனக்குறைவாய் இருப்பதும் அல்லது வீணான பேச்சிலும் பயனற்ற காரியங்களிலும் நேரத்தை செலவழிக்கிறதும் எப்போது? தங்கள் எஜமான் இருக்கும் போதா? இல்லை, தங்கள் எஜமான் இல்லாதிருக்கும் போது, அவன் தங்களை பாராதிருக்கும் போதுதான். ஊதாரி பிள்ளை தன் சொந்த வீட்டில் தன் தகப்பன் பார்வையில் இருந்த வரையில் ஒழுங்காய் வாழ்ந்தான். அவரை விட்டு பிரிந்ததும் தன் செல்வத்தை எல்லாம் தீய வழியில் செலவழித்தான். மனிதர்களுடைய பார்வை நம்மை தீமையினின்று தடுக்க இவ்வளவு சக்தி உள்ளதாயிருந்தால், நமது சிந்தனை, வாக்கு, செயல்களை பார்க்கிறவரும் மிக விரைவில் நமது கண்டிப்பான நியாயாதியுமாய் இருக்க போகிற அளவில்லாத சர்வ வல்லபமுள்ள பரலோக ராஜாவாகிய இறைவனுடைய சன்னிதானத்தை பற்றி என்ன சொல்லலாம்? அதனால்தான் இந்த தேவ சன்னிதானத்தை நாம் நினையாதபடி தடுக்க சாத்தான் தன்னால் இயன்ற முயற்சி பண்ணுகிறது. சாத்தான் இதில் அனுகூலம் அடையும் போது நமது ஆத்துமத்தின் நித்திய கேட்டை எளிதாய் உண்டு பண்ணலாம் என்று அதற்கு நன்றாய் தெரியும். தூய ஆவியார் பாவியானவனை பற்றி பேசும்போது அவன் கண்களுக்கு முன்பாக கடவுள் அவனுடைய வழிகள் எல்லாம் அசுத்தமானது, அவனுடைய நினைவு, வார்த்தை, செயல்கள் தீமை நிறைந்தவை என்று சொல்லுகிறார். வேத சாட்சியான புனித இஞ்ஞாசியார் தமது கிறிஸ்தவர்களை நோக்கி கடவுளை நினையுங்கள்,
மனது பொருந்தி எந்த பாவத்தையும் செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் கடவுளுடைய நினைவு பாவ வாயிலை அடைக்கிறது என்றார். கெட்ட விஷயத்துக்கு சம்மதிக்கும்படி பக்தியும் பரிசுத்த தனமும் உள்ள சூசானாள் என்பவரை தூண்டி ஏவும் போது அக்கன்னிகை நான் கடவுளுடைய சமூகத்தில் துரோகம் செய்து நித்திய நியாயாதிபதியாகிய அவர் கையின் கீழ் விழுகிறதை விட மனிதர் கையில் அகப்பட்டு சாகிறது நலம் என்னும் அமுதான மறுமொழி சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தாள். சாவான பாவத்தால் கடவுளுக்கு துரோகம் செய்ய பசாசும் நம்முடைய ஆசாபாசமும் நம்மை தூண்டும் போது கடவுளுடைய சன்னிதானத்தை நினைவு கூர்ந்து கடவுள் என்னை பார்க்கிறார், அவருடைய நீதியான சிம்மாசனத்துக்கு முன் என்னை அவர் உடனே கூப்பிடலாம், அவருடைய கண்ணுக்கு முன்பாக அவரை நான் நிந்திக்க மாட்டேன் என்று உறுதியாய் மறுமொழி சொல். பாவத்தை நின்று நம்முடைய ஆத்துமத்தை காப்பாற்றி பரிசுத்த தனத்தில் நிலைநிறுத்த தேவ சந்நிதான ஞானம் இவ்வளவு சக்தியுள்ளதாயிருக்க கிறிஸ்தவ புண்ணியங்களை அனுசரித்து தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளவர்களாய் நடக்கும்படி நம்மை தூண்ட அதன் சக்தி குறையுமா? உத்தம பாதையில் பிரவேசிக்க ஆபிரகாம் என்பவரை கடவுள் அழைத்த போது ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நட, மாசற்றவனாயிரு என்று திருவுளம் பற்றினார். தாவீத் என்கிற தீர்க்கதரிசியும் நியமங்களையும் ஒழுங்கு முறைகளையும் நான் கடைபிடிக்கிறேன், ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்று பாடியிருக்கிறார். கடவுளுடைய அருட்கொடைகளும் அவருடைய ஞாபகமுமே வேத சாட்சிகள் தங்கள் பயங்கரமான துன்பங்கள் மத்தியில் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி செய்தது. இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் எல்லோரும் தங்கள் சிந்தைகளையும் செயல்களையும் பார்க்கிற தேவ சந்நிதானத்தை அடிக்கடி நினைக்கும்படி தங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப வேண்டும். பக்தி ஆகாரத்தோடு ஜெபம் பண்ணவும், சுத்த கருத்தோடு வாழவும், அடக்க ஒடுக்கத்தோடு நமது உடலையும் ஐம்புலன்களையும் நடத்தவும் தேவ சந்நிதான ஞாபகம் மிகவும் உதவி புரியும். உன் மேலதிகாரிகளை கொண்டு உனக்கு திவ்ய இயேசு உத்தரவு கொடுக்கிறார் என்றும் உன் மீட்பு பாதையில் உன்னை நடத்துகிற குருக்கள் ஆயர்களிடமும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் நினைத்து கொள்வாயேயாகில் கீழ்ப்படிதல் மிக எளிதாயிருக்கும். நம்முடைய திவ்ய இரட்சகர் உன்னை பார்க்கிறார் என்றும் நீ அனுபவிக்கிற சிலுவைகளை எல்லாம் சம்பாவனை அளிப்பார் என்றும் நீ நினைத்தால் தாராள குணம் உன்னிடத்தில் பிறக்கும். மனது பொருந்தி கட்டிக்கொள்ளும் குற்றங்களை தவிர்க்கவும், உன் வீண் மகிமையை அல்ல, சொந்த திருப்தியை அல்ல, ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய அன்பையுமே உன் செயல்களில் தேடவும் முயற்சிப்பாய். உன் கடமையெல்லாம் உத்தமமாய் நிறைவேற்றி இயேசுவின் திரு இருதய ஊழியத்திலும் அன்பிலும் வாழ்ந்து பாக்கியமான மரணமடைவாய். வரலாறு. இருதயபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திரு இருதய ஆலயம் ஏழை கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது. இந்த கிறிஸ்தவர்கள் பிற மத செல்வந்தர்களிடம் அடிமை வேலை செய்ததால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இயேசுவின் திரு இருதயமானது அவர்களுக்கு ஆறுதலும் உயிருமாயிருக்கும்படி அவர்கள் நடுவில் வீற்றிருக்க தயை புரிந்தார். திவ்ய இயேசு இவ்வாலயத்தில் இருந்து வருத்தப்படுகிற நீங்கள் நம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்போம், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்போம். இவ்வுலகில் இல்லாவிட்டால் மறு உலகில் உங்களை பாக்கியவான்கள் ஆக்குவோம் என்று அழைக்கிறார். இந்த ஏழை கிறிஸ்தவர்கள் ஆறுதல் தரும் இந்த தேவ தந்தையின் வார்த்தைக்கு காது கொடுத்து இந்த திரு இருதய ஆலயத்தின் சுற்றிலும் குடியிருந்து வர வர பக்தியிலும் சுறுசுறுப்பிலும் தொகையிலும் அதிகரித்து வருகிறார்கள். சிந்தனை. நமது இருதயத்தின் உண்மையான அன்பர் இயேசு கிறிஸ்து நாதர் ஒருவரே. நம்முடைய இருதயம் அவருக்காக மாத்திரமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்
அவரிடத்தில் அல்லாமல் வேறு எவ்விடத்திலும் யாதொரு இளைப்பாற்றியையும் ஆறுதலையும் அடைய முடியாது. ஜெபம். தேவ நற்கருணையில் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே, எங்களிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரித்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னித்தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலும் ஆகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமும் ஆகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம், அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக
பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும், எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும், தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும், சாந்தம் அமைதியாலும், அளவற்ற பரிவாலும், பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி எறிளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்துக்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு
நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவு மிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையை புலப்படுத்தி
உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்குமென இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.